கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எந்த ஒரு இடத்துலையும் லாபகரமான ராசின்னு தான் கும்பராசியை சொல்லணும். எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலுமே அது உங்களுக்கு நல்லதாக தான் நடக்கும். ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா கூட நீங்கள் மனசில் நினச்சாவே அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்குங்க. லாபகரமான ராசின்னு அதனால தான் சொல்கிறேன். எதுலேயுமே தன்னம்பிக்கை தன்மானத்தை விடமாட்டீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை முடிக்காமல் வெளியில் வரக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க, தப்புகளால் சிக்கிய கும்பம் நடக்க போகும் விபரீதம்னு. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கை எவ்வளவு தான் உங்களுக்கு பயம் காட்டினாலும் கொஞ்சம் கூட பயப்படாமல், எவ்வளவு கடினமான காரியமாக இருந்தாலும் எடுத்த காரியத்தை புத்தி சாதுரியத்தால் எளிமையாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க. அதே மாதிரி தும்பப்பூ சிரிப்பிற்கும் தூய்மையான உண்மையான மனசுக்கும் சொந்தக்காரங்க. உண்மையை உரைக்க பேசக்கூடியவங்க. இவ்வளோ எதுக்குங்க? கும்பராசியை நீங்கள் அடையாளப்படுத்தணும்னா இந்த கலியுகத்திலேயுமே அரிச்சந்திரர்களாக வாழக்கூடியவர்கள் தான். இதனால் அரிச்சந்திரன் எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ அதே மாதிரி தான் கும்பமும் படாத பாடுபட்டுட்டு இருக்கு. இவங்களால கெட்டதை நினைக்கவும் முடியாது, கெட்டதுக்கு துணை போகவும் முடியாது. இதனால பல சிக்கல்களில் மாட்டியிருப்பாங்க. பல நெருக்கடிகள் இப்பவும் உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு கும்பம் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சமாளிச்சுட்டே தான் இருப்பாங்க. எதிரிகள் என்னதான் சூழ்ச்சி செஞ்சாலும் கும்பத்தை இதுவரைக்கும் வீழ்த்த முடியாததுக்கு காரணம் இவங்க உண்மையால் கஷ்டப்பட்டாலும் அந்த உண்மை தான் இதுவரைக்கும் இவங்களை காப்பாற்றிட்டு இருக்கு. இப்படி தேவர்களுக்கு இணையான குணாதிசயங்களை கொண்ட கும்பராசிக்கு கஷ்டமோ நஷ்டமோ விடுங்க, பார்த்துக்கலாம். இது நாள் வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ ஆனால் இனி நல்லதொரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம். அதாவது குரு பயிற்சி பலன்கள் தாங்க, வேறு எதுவுமே இல்லை. குரு பயிற்சி மே மாதம் தொடங்கிருச்சுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்பவே அமோகமாக இருக்க போகுது. நிறைய நல்ல பலன்களை கொடுக்க போகுது. குரு பயிற்சி மே மாதம் தொடங்கிருச்சு. மே மாதம் குரு மிதுன ராசிக்கு வர்றாரு. ரிஷப ராசியில இருந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு வர்றாரு. வர்ற குரு பகவான் என்னென்ன பலன்களை போறாருன்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே குரு அப்படிங்கிறது, குரு வந்தாலே எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிறதாங்க விதியே. அதனால தான் குருபலம் வந்தாச்சான்னு எல்லாருமே கேட்குறாங்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா குருபலம் வந்தாச்சா, குழந்தைனா குருபலம் வந்தாச்சா? குருபலம் இருந்தால் தான் எதுவாக இருந்தாலும் நடக்கும். ஒரு விஷயம் என்னென்னா, சனி நினச்சா ஒரு தொழிலை உண்டாக்கி தருவார். ராகு கேது நினச்சா வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவார். ஆனால் குரு நினச்சா மட்டும்தான் ஒரு உலகத்தையே உருவாக்குவார். குருவினோட பலம்ங்க அது. குரு நினச்சா ஒரு உலகத்தையே உருவாக்கிடுவார். அந்த மாதிரி குரு பகவானினோட அருளால் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் ஏற்பட போகுது. மிதுன ராசியில் குரு பகவான் வர்றது பல வித்தகங்கள் எல்லாமே ஏற்பட போகுது. நிறைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் ஏற்பட போகுது. பொதுவாகவே இந்த 2025 எல்லாருக்கும் நன்மைகள் தான் தரப்போகுது. கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு என்னென்ன நன்மைகள் தரப்போகுதுங்கிறத தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கும்பம் அப்படின்னாவே சனீஸ்வர பகவானை அதிபதியாக கொண்டவங்க. இதனால தான் உண்மையை உரைக்க பேசுவீங்க, உண்மையை மட்டும் பெருசாக நினைப்பீங்க. இதனாலேயே யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம்னா பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ஆக்கவும் தெரியும். சிவபெருமான் தான் ஆக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியும். இந்த குணாதிசயம் கும்பத்திற்கு இருக்குங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, கும்பராசியை ஒதுக்கி வைக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க. இவங்க கொஞ்சம் உஷாரானவங்க தான் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். உங்களுடைய பொழப்பு சிரிச்சிருங்க. அந்த மாதிரி நீங்கள் நடந்துட்டு இருக்கீங்க. அவங்க அவங்களோட சுயரூபத்தை காட்டுனாங்க அப்படின்னா நீங்கள் எல்லாம் அவங்க முன்னாடி நிற்கவே முடியாது. அதை மனசில் வச்சுக்கோங்க. இது கும்பத்துக்கே தெரியும். நான்லாம் உன்னை மாதிரி ஒரு பர்சன்ட்டுக்கு நடக்க ஆரம்பித்தா நீ எங்கே தாங்கவே மாட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரிதாங்க. கும்பத்தை பார்த்தாவே கும்பிட்டு ஒதுக்கிடுவாங்க. அப்புறம் குனிய வச்சு கும்மி அடிச்சிருவாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சினால் இன்னும் அதிகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும்னா உங்களுடைய தெய்வமான சிவபெருமான் இந்த நிமிஷம் நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக கற்றது போனால் என்ன கையில் உள்ளது அப்படின்னு சொல்கிறது, என் பெற்றது போனால் என்ன பெரியது
உற்றது போனால் என்ன, உரியது போனால் என்ன, நிற்கின்றது எந்த நெஞ்சில் நிலையான சிவமே சிவம். சிவா கும்பம் வந்து எப்பவுமே சிவசிவான்னு இருங்க, எல்லாமே சுபமாக முடியுங்க. பெருசாக போராடலாம் வேண்டாங்க. சிவபெருமான நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுங்க, மற்றதை அவர் பார்த்துக்குவார். இந்த குரு பயிற்சினால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் வரப்போகுதுங்கிறத இப்போ பார்க்கலாம். நீங்கள் இப்போ குறிப்பிட்ட கால இடைவெளியில் இருக்கிற இடத்த விட்டு மாற்றிக்கிட்டே இருப்பீங்க, இடமாற்றம் செஞ்சுட்டே இருப்பீங்க. அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் போது சில நேரங்களில் ராஜயோகம் உருவாகுங்க. இது வந்து மனிதர்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். பணியிடங்களில் சிறப்பான செயல்திறனால் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. பதவி உயர்வு கிடைக்க போகுது. குடும்பத்தோட நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய நேரம் கிடைக்க போகுது. கும்பராசிக்காரங்க கும்பம்னா ரொம்ப இஷ்டம், குடும்பம்னா ரொம்ப இஷ்டம்ங்க. எதையுமே வந்து பகிர்ந்துக்க முடியாமல் சதா நேரமும் கஷ்டம்னு ஏதாவது ஒரு பிரச்சனையை சமாளிக்கணும் அப்படிங்கிற வகையில் சுற்றிக்கிட்டே இருந்தீங்க இல்லையா? இனி அந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாததுனால குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட தேவைகளை பார்த்து சரி செஞ்சு கொடுத்துட்டு அவங்கள வந்து கூட்டிகிட்டு ஆன்மீக சுற்றுலா போகிறது, இல்லை அவங்க விருப்பப்பட்ட இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது, அவங்க விரும்பின பொருள்களை வாங்கி கொடுக்கறது, இப்படி நிறைய சுப நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணுறது, நிறைய சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறது, இந்த மாதிரி உங்களுடைய நேரம் வந்து செலவிட போகிறீங்க. அதே மாதிரி நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் எல்லாமே வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. அது எந்த வேலையாக வேணும்னாலும் இருக்கட்டுங்க. அதே மாதிரி உங்களுடைய மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது சமூகத்தில் உயரப்போகுது. நிறைய பணத்தை சேமிக்க முடியும், சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி தொழில் செய்கிறவங்க, வணிகத்தை செய்கிறவங்க நல்ல முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. வேலை பார்க்குறீங்களா, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ, ஆண்களோ பெண்களோ பதவி உயர்வு கட்டாயம் கிடைக்குங்க. அதே மாதிரி வேலையிலும் சரி, நிலுவையில் இருக்கக்கூடிய வேலை இப்போ ஈஸியாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. அதே மாதிரி வணிகர்களுக்கு பெரிய லாபத்தை தரக்கூடிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். நிதி ரீதியாக சிறப்பாக இருக்க போகிறீங்க. ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும். வருமானத்தில் உயர்வு ஏற்படுது. புதிய வருமான ஆதாரங்களை நீங்களே உருவாக்க போகிறீங்க. அதிர்ஷ்டத்தோட ஆதரவை நீங்கள் முழுமையாக பெற போகிறீங்க. உற்சாகமாக வளம் வர போகிறீங்க. திடீர் நிதி ஆதாயங்களை பெறுவீங்க. அலுவலகத்தில் நல்ல பலன்களை பெற போகிறீங்க. செல்வம் பெறுகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி தாங்க கும்பராசிக்காரர்களுடைய பணம் எங்கேயாவது சிக்கி இருக்குன்னா, ஏதாவது ஒரு வகையில் தொழிலில் போட்டிங்களோ இல்லை யார்கிட்டையாவது கொடுத்தீங்களோ, எப்படியாவது மாட்டிக்கிட்டு இருந்தால் கூட அந்த சிக்கிய பணம் திரும்ப கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் வணிகத்தை விரிவாக்கம் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தி நல்ல லாபத்தை பார்க்க போகிறீங்க. நிதி ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா? பணப்புழக்கம் நல்லா இருக்கணும், பொருளாதாரத்தை நல்லா வளர்ச்சி இருக்கணும்னு, காதல் உறவு சிறப்பாக இருக்கணும்னு, அதில் சொந்த பந்தத்தோட உறவும் சிறப்பாக இருக்கணும்னு, கணவன் மனைவி உறவு மேம்பாடு அடையுதுங்க. எல்லாத்துலேயுமே மகிழ்ச்சி கிடைக்கும். இது எல்லாத்துக்குமே அதிபதியானவர் தான் சுக்கிரன். அவர் ஒரு ராசியில் உச்சத்தில் இருந்தாலே சிறப்பு. ஆனால் அவரால் ராஜயோகம் உருவாகுதுன்னா எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை நிலை சுபயோகமாக மாறப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நல்ல உச்சபட்ச வாழ்க்கை கிடைக்க போகுது. அதே மாதிரி தான் புதன். இவரெல்லாம் வந்து அதிர்ஷ்டமும் புத்தியும் சேர்ந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்புன்னு புரியுதுங்களா? சுக்கிரன் அப்படின்னாவே பாசிட்டிவான கிரகம். உச்சத்துக்கு ஒரு யோகம், பரிவர்த்தனைக்கு ஒரு யோகம். இந்த பத்ர யோகமும் இந்த மாளவிய யோகமும் இந்த குரு பெயர்ச்சி நாட்களில் உங்களுக்கு வரப்போகுதுங்க. நல்ல யோகமான நிலைக்கு கொண்டு போக போகுது. ஏன்னா சுக்கிர பகவான் யார்? அதிர்ஷ்டகாரகன். வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படுத்துகிறாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி நான் நல்லது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அரசியல்வாதிகள் வாக்கு கொடுக்குற மாதிரி உங்கள் வாழ்க்கையை வாழ வைக்கிறாங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்கிறது மட்டுமல்லாமல் எதிர்பார்க்காத நல்ல பலன்களையும் கொடுக்க போகுது. ஒட்டு மொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கிறது மட்டும் இல்லைங்க, வாழ்க்கை செழிப்பாக இருக்க போகுது. சொத்து வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது. பரம்பரை சொத்துக்கள் எல்லாமே உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுதுங்க. இதுவரைக்கும் வாழ்க்கை துணையுடனான உறவு நல்லா இருக்கிறதுனால மனசுக்கு நிறைவு இருக்குது. ரொம்ப நாளாக கடினமாக உழைச்சிட்டு இருக்கோமா, அதற்கேற்ற பலனில்லை அப்படின்னு கூட இருந்தாலும் சரிங்க, பல நாள் கடின உழைப்பு கிடைக்கும். அது
திறம்பட மேம்படுத்துவீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எந்த ஒரு துயரத்தையும் நீங்கள் அடையணும்னு நினச்சிங்கன்னா அந்த துயரத்தை விட்டுட்டு உயரத்தை அடைய முடியும். அடுத்து உறவுகளில் தந்தையுடனான உறவும் இனிமையாக இருக்க போகுதுங்க. வேலையில் தோற்றவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், நல்ல லாபத்தை பெற போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை இப்போ சிறப்பாக மாற்றப்பட்டு இதுதான் உங்கள் வாழ்க்கையா அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தனை நாளாக அட போப்பா நான் நல்லவங்கிறது அந்த சர்டிஃபிகேட் கழுத்தில் மாட்டிக்கிட்டு என்ன பண்ண முடியும், நாங்கள் நல்லவங்க தான், அதனால தான் இவ்வளோ சிரமப்பட்டுட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் வராதான்னு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கும்பத்துக்கு திடீர்னு வந்துருச்சுங்க. பார்த்தாலே திடுக்கிடும் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்க போகிறீங்க. உங்களால் பல பேரினுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் பிரகாசிக்க போகுது. ஸோ இப்போ வரைக்கும் கும்பராசிக்காரர்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இல்லைனாலும் 100 வருஷம் கழிச்சாவது நமக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம் வந்து நம்ம கதவை தட்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கும்பராசிக்காரங்க எல்லாம் 60 வயதிலிருந்து 6 வயதிலிருந்து 60 வயசு வரைக்குமே கஷ்டப்பட்டுட்டே தான் இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எல்லாமே மாறப்போகுது. நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை வாழ போகிறீங்க. வாழ்க வளமுடன்.